வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம மத்தவங்கள நம்பி தான் வாழுறோம். ஆனா அந்த நம்பிக்கை ஒரு நாள் உடையறப்போ வர்ற வலி இருக்கே, அது மரணத்தை விடக்கூடியது. ஒரு சின்ன வீடு, அங்க ஒரு இளைஞன். அவனால மத்தவங்கள போல ஓடி ஆடி நடக்க முடியாது. அவனுக்கு துணையா அவனை பார்த்துக்க ஒருத்தன் இருந்தான். அவனோட ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு வேளை உணவும் இன்னொருத்தன் கையில தான் இருந்தது. ஆனா ஒரு நாள் அந்த துணையும் அவனை ஏமாத்திட்டு போயிருச்சு. ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவனை தனிமையில தள்ளிட்டு போயிட்டான் அந்த மனுஷன். பசி, தாகம், தனிமை, யாராவது இருக்கீங்களான்னு அவன் கதர்னப்போ அந்த சுவர்கள் தான் அவனுக்கு பதிலளிச்சது. நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு ஏன் இந்த நிலைமை? எனக்குன்னு யாருமே இல்லையான்னு அவன் உள்ளம் உடைஞ்சு போச்சு. பல நாட்கள் அழுதான். ஆனா அழுறதுனால மட்டும் பசி தீர்ந்துடாதுன்னு அவனுக்கு புரிஞ்சது. ஒரு நாள் விடியல். அவன் மெதுவா தரையில ஊர்ந்து போனான். அங்க கிடந்த ஒரு ஊன்றுகோலை பிடிச்சான். கைகால்கள் நடுங்கினாலும் தன் முழு பலத்தையும் திரட்டி மெதுவா எழுந்து நின்னான். அப்போதான் ஜன்னல் வழியா வந்த அந்த சூரிய வெளிச்சம் அவன் மேல பட்டுச்சு. தரையில ஒரு உருவம் தெரிஞ்சது. அது அவனோட நிழல். அவன் கைய தூக்குனா அந்த நிழலும் கைய தூக்குச்சு. அவன் நிமிர்ந்தா அந்த நிழலும் நிமிர்ந்து நின்னுச்சு. அவன் சிரிச்சான். அந்த நிழலை பார்த்து உரக்க சொன்னான், யார் சொன்னது எனக்கு யாரும் இல்லைன்னு? இதோ என் நிழல் என்னுடனேயே இருக்கு. நான் விழும்போது என்னோட விழுந்து, நான் எழும்போதெல்லாம் என்னோட எழுந்து நிக்குது. இந்த உலகம் என்ன கைவிட்டாலும் என் நிழல் என்ன ஒரு நாளும் கைவிடாது. இனி எனக்கு யாரும் தேவையில்லை. என்னுடன் என் நிழல் இருக்கு. எனக்குள்ள என் தன்னம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு அவன் அந்த ஊன்றுகோலோட கர்ப்பமா வெளியே வந்தான். நண்பர்களே, உங்க வாழ்க்கையில எல்லாரும் உங்களை கைவிட்டு போகலாம். ஆனா உங்களை விட்டு பிரியாத உங்க நிழல், அதாவது உங்க தன்னம்பிக்கை, உங்க கூடவே இருக்கும். உங்களுக்கு நீங்களே துணையாயிருங்க. உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். தன்னம்பிக்கையே துணை. நன்றி.